திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவை பெற்ற பூலித்தேவர் அவர்கள் 1756 இருந்து 1763 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக திறமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் பூலித்தேவர் அவர்கள். இவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய பூலித்தேவரை அழித்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட நபர்தான் யூசப் கான். இவர் கான் சாஹிப் என்றும் மதம் மாற்றத்துக்கு முன்பாக மருதநாயகம் என்றும் மக்களால் அழைக்கப்பட்டவர். பூலித்தேவருக்கு எதிராக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட மருதநாயகத்தை பற்றியான ஒரு படத்தை எடுப்பதற்காக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களால் எடுக்கப்பட்ட அந்த படம் பொருளாதார பிரச்சனை காரணமாக அந்த படம் கைவிடப்பட்டது என்பது அனைவரும் தெரிந்த ஒன்று. அவ்வாறு மருதநாயகம் என்ற படத்தை எடுக்கும் பொழுது பூலித்தேவர் என்ற கதாபாத்திரத்தை விட்டுவிட்டு அந்த படத்தை எடுக்க முடியாது. அந்த பூலித்தேவர் என்ற கதாபாத்திரத்திற்கு யார் சரியாக பொருத்தமாக இருப்பார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, சரிங்களா? இவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட மருதநாயகம் கூட கர்னல் ஹெரான் எவ்வாறு பீரங்கிகள் மற்றும் துணைக்கால பொருட்களுக்கு காத்திருந்தாரோ அதே போன்று பூலித்தேவரை எளிதில் வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்த மருதநாயகமும் அவ்வாறே பூலித்தேவரை வீழ்த்துவதற்காக பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் மருதநாயகம் என்னும் யூசப் கான். யூசப் கான் எதிர்பார்த்தபடியே பீரங்கிகள் 1760 தான் இவரது கைக்கு கிடைக்கப்பட்டது. அதன் பின் 1761 மே 16 பூலித்தேவரின் மிக முக்கியமான கோட்டைகளாக விளங்கிய நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்லூர் மற்றும் பனையூர் போன்ற 3 கோட்டைகளையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் யூசப் கான் என்னும் மருதநாயகம். இதுவரை பூலித்தேவருக்கு உதவி செய்து வந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மையமாக செயல்பட்ட பாண்டிச்சேரியையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றிய பிறகு பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக குறைத்திருந்தார்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினர். இதனால் இதுவரை பூலித்தேவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த திருவிதாங்கூர் மன்னர் கூட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அதன் பின்னர் சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை போன்ற மன்னர்களின் ஆதரவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கைமாறியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசப் கான் என்னும் மருதநாயகம் அவர்கள் முறையான தகவல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய குற்றத்துக்காக நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இப்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் யூசப் கான் என்னும் மருதநாயகம் தூக்கிலிடப்பட்ட பிறகு 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் பூலித்தேவர் அவர்கள். ஆனால் 3 வருட காலத்திற்கு பிறகு 1767 மீண்டும் கேப்டன் கேம்பல் என்பவர்கள் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பூலித்தேவரின் படைகளை தோற்கடித்தது. இதிலிருந்து தப்பித்த பூலித்தேவர் அவர்கள் நாடிழந்த நிலையிலேயே காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது, சரிங்களா?